அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்தாச்சு. பிறந்தோம், இறக்க தான் போகிறோம். அந்த இறக்குற நாள் நமக்கு தெரியாது. பிறக்கிற நாள் நமக்கு டேட்டை போட்டு கொடுப்பாங்க. அதாவது ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்க. ஆஸ்பத்திரிலாம் எங்கே நம்ம எந்த ஆஸ்பத்திரியில் பிறக்கிறோமோ அந்த ஆஸ்பத்திரியில் டேட்டா பர்த்து சர்டிஃபிகேட்டு வந்துடும். இறக்குற சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு தெரியாது. இறக்குற சர்டிஃபிகேட் அன்றைக்கி இறக்குற நாளைக்கு கிடைக்கும். இறக்குற சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிறந்த நாள் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஒரு ஒரு குடிமகன் ஆகிறதுக்கு ஒரு என்ன தேவை? சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம ஸ்கூலில் சேருவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜெல்லாம் போய் சேருவோம். ஆனால் இந்த இறக்குற சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? யாருக்கிட்ட இருக்குது? இறக்குற சர்டிஃபிகேட்னால் என்ன? இறக்குற சர்டிஃபிகேட்னால் நம்ம செஞ்ச அமல். நம்ம செஞ்ச அமல்னால் என்னங்க? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறோம்ல. மெய்வாழ தொழுகையை தொழுதவன், தொழுகைக்கு அப்புறம் திக்ர் செய்தவன், குர்ஆனை முழுமையாக ஓதினவன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினவன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவன். ஏன்னா ஆமனுடைய பட்டம் வலது கையிலையோ இடது கையிலையோ கொடுப்பாங்க. அதுதான் நம்ம செஞ்ச அமல். ஏன்னா அதில் நமக்கு எதில் கிடைக்கும்னு தெரில. அதுதாங்க அந்த சர்டிஃபிகேட் தான். அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். அந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? அல்லாஹ்ட்ட இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம், செய்கிறோமா என்னன்னே தெரியாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, என்னென்னமோலாம் யூடியூப்பை திறந்தாலே ஒன்று மீடியா, ஒன்று சினிமா, இன்னொன்று என்ன டான்ஸு. இதுதான். எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே விபச்சாரம் தான். விபச்சாரம்னு சொல்லக்கூடாது. இந்த இசை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருக்குது. நானும் அதில் இருந்தவன் தான். நானும் பாட்டு கேட்டவன் தான். நானும் எல்லாம் செஞ்சவன் தான். ஏதோ இருக்கிற காலம், நம்மளுடைய காலம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுங்க. 30 வயசில் அல்லாஹ் எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான். இனி சொச்ச காலம், இனி எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம். இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உலகம் நமக்கு ஒரு டைம் பாஸுங்க. புரியுதுங்களா? டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு எஜுகேஷன் மாதிரி தான் இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கணும். 10ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஆளாகி இப்போ +2ல் எவ்வளோ எக்ஸாம் எழுதுறோம். அது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கைக்காக என்ன சேர்த்து வச்சோங்கிறது ஒன்றுமே தெரிலங்க. ஏன்னா மறுமையை பற்றி யாரும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம மறுமையை நினச்சி பார்க்கணும். நாளைக்கு நம்ம கபூரில் போய் இருக்க போகிறோம். கபூர் தான் நமக்கு நிரந்தரமான வீடு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சொர்க்கத்தில் மொத ஆளாக நுழையக்கூடிய ஆள் நபிமார்கள் மட்டும்தான். நபி மட்டும்தான் உள்ளே போவாங்க சொர்க்கம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தூதர்கள் போவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட மனிதர்கள்லாம் செல்வாங்க இன்ஷா அல்லாஹ். அது அல்லாஹ் யாருக்கு நாடுறான்னு என்னன்னு தெரியாது. நம்ம இந்த உலகத்தில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அமல் செய்கிறோமாங்கிறது தெரியல. அமல் செய்கிறது இதுதான். ஒன்றுமே சொல்ல முடியாது. அமல் செய்கிறது என்னமோ ஏதோ ஒன்று தான் இப்போது பதிவு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒரு நாள் அந்த கபருடைய இருக்குது பார்த்திங்களா, அந்த வேதனை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அந்த தீன் தான் முக்கியம்னு சொல்லி எல்லாம் இருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதை முழுமையாக செய்யணுன்னு தான் என்னோடய நோக்கம். நானும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக செய்யணுன்னு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு இருக்கிற மக்களை ஏதோ சகாப காலத்தில் பஸ் வசதி, கார் வசதி, ஃப்ளைட் வசதி, ஃபோனு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக இருக்குது. இந்த கார் பாருங்கள், இந்த கார் நான் ஓட்டுறேன். இந்த கார் நம்ம ஊரில் கிடையாது. இந்த கார் குவைத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஏதோ ஒரு அமல் செய்கிறேன். அவ்வளோதான். முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு செய்கிறேன். இந்த காரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அமல் ஈஸியாக இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் அந்த அமல் செய்வாங்களா என்னன்னு தெரியலங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடணும், பேசணும், நிறையா விஷயத்தை பற்றி இந்த உலகத்தில் ஆராயணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்லா படைச்சதெல்லாம் நம்ம ஒன்று ஆராய்ஞ்சோன்னு சொன்னால் நமக்கு அதிலே சொர்க்கம் கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.